வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்ற பொன்னான வரிகளுடன் இந்த பதிவில் மீன ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025 இதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த மீனராசிக்காரர்கள் அப்படின்னாலே ஒருத்தரை பார்த்த மாத்திரத்தில் ஒரு புன்சிரிப்போட ஒரு கனிந்த பார்வையோட பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த மீனராசிக்காரர்கள் தான். தனக்குள்ள எவ்வளோ ஒரு கவலைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் ஒரு சிரித்த முகத்தோட பழகக்கூடிய நபர்கள் அப்படின்னாலும் இந்த மீனராசிக்காரர்கள் தான் சொல்லலாம். இவங்களுக்கு பொதுவாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி மன அழுத்தம் அப்படின்றது கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயம். அந்த மன அழுத்தத்தை போக்கிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த மீனராசிக்காரர்கள் தான் சொல்லலாம். ஒன்று சீட்டு விளாட்றதா இருக்கலாம், இல்லை டிவி சீரியல் பார்க்குறதா இருக்கலாம், இல்லை இன்றைக்கி தேதிக்கு சொல்லணுன்னா ஒரு யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் பொழுதுகளை கழிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த மீனராசிக்காரர்கள் தான் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது பார்த்திங்கன்னா இன்ற 26/4/2025 அன்றைக்கு பார்த்திங்கன்னா இவங்க ஜென்ம ராசியில் இருந்த ராகுவானவர் இவங்க ராசிக்கு 12ஆம் இடத்துலையும், அதே மாதிரி இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த கேதுவானவர் இவங்க ராசிக்கு 6ஆம் இடமான சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர். கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட ஒரு 550 நாட்களுக்கு குறைவில்லாமல் இந்த சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் பயணிக்கின்றனர். ஸோ இந்த கிரகநிலைகளை மட்டும் வச்சு உங்கள் ராசிக்கு பலன் சொல்கிறது அப்படின்றது கொஞ்சம் பொருத்தமாக இருக்காது. இதோட இந்த ராகுவோட இணைந்த கிரகமான ஆல்ரெடி சனியும் கும்பத்தில் தான் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் 2026 தான் பயிற்சி அடைகிறார். அதே மாதிரி வரக்கூடிய மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி ஆகி, அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து ரிஷப ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகி தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு சனியையும் பார்வை செய்கிறார். ஸோ இப்படிப்பட்ட இந்த கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு எப்படியெல்லாம் பலனளிக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வரக்கூடிய கேதுவானவர் பார்த்திங்கன்னா, கேது 6ஆம் இடத்துல இருந்தால் கடன், வழக்கு, நோய், எதிரிகள் இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொடுத்தே தீர்வார். ஸோ அதன் அடிப்படையில் இந்த 4 விதமான பிரச்சனைகளில் ஏதோ ஒரு பிரச்சனையை இந்த மீனராசிக்காரர்கள் சந்தித்து தேர்வீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரம் இந்த 6ஆம் இடம் அப்படின்றது வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வெற்றி ஸ்தானத்தில் பாவகிரகமான கேது இருக்கிறது ஒரு பக்கம் நன்மையும் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் போட்டி, எதிரி அப்படின்னு வரப்போ நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. இந்த ராசியை சேர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்க தேர்வுக்குன்னு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது பிரகாசமாக இருக்குது. இந்த 6ஆம் இடத்து கேதுவால் எதிரிகள் உங்களை கண்டு விலகி போவார்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா அப்படின்ற முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு காலமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 6ஆம் இடத்து கேது அப்படின்றது கடனுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது கடன் வாங்கியாச்சும் இடம் வாங்கிறது, வீடு கட்டுறதுக்கான ஒரு மிகச்சிறந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் இந்த ராசியை சேர்ந்த மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அப்படின்றது கல்வியில் ஒரு நல்ல நிலையை கொடுக்குது. ஸோ படிப்பு ரீதியாக மாணவர்கள் நல்ல ஒரு படிப்பு மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதுதான் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த 6ஆம் இடத்து கேது 12ஆம் இடத்துல சனி ராகு கிரக சேர்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த திருமண வாழ்க்கைக்கு இந்த வருடம் கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு காலமாக தான் இருக்குது. ஆனால் பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி அப்படின்றது இவங்களுக்கு குரு பலன் இல்லை அப்படின்றனால திருமணத்திற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் சாதகம் இல்லைன்னே சொல்லலாம். இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகங்கள் ரீதியில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகங்கள் அடிப்படையில் சாதகமான தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக அவங்கவுங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கலாம். ஆனால் பொதுவான அடிப்படையில் இந்த குரு பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சியும் சரி உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையில் இல்லை திருமணத்திற்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனி கிரக சேர்க்கை அப்படின்றது குடும்ப வாழ்க்கைக்கு கொஞ்சம் ஒரு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா
இந்த சனி ராகு கிரக சேர்க்கையில் இந்த சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்கள் ஜாதகத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது குடும்பத்தில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது குறையும் அப்படின்னே சொல்லலாம். மனைவி குழந்தைகளோட கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடு, இல்லை மனைவி குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங்கை பாதிக்கணும், இல்லைனா மனைவி பிள்ளைகளோட ஒரு ஆரோக்கியத்தை பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த மீனராசிக்காரர்களுக்கான தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்வை செல்கிறன்றனால தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்க மாணவர்கள் இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் வேலை அரசாங்க சார்ந்த தொழில்களில் வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். 12ஆம் இடத்துல சனி ராகு கிரக சேர்க்கை கலைத்துறை சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பின்னடைவான ஒரு காலகட்டம் தான் சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி ராகு கிரக சேர்க்கை அப்படின்றது ஒரு தூக்கமின்மை, வீண் விரயங்கள் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ஆரோக்கியங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் கவலைப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க. குடும்பத்தில் விரயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை ஒரு சுப விரயமாக மாற்றணும் அப்படின்றப்போ ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இல்லை குடும்பத்தில் யாருக்காச்சும் குழந்தைங்களுக்கு காது குத்துறது, ஸோ இந்த மாதிரியான சுப விரயங்களாக அதை மாற்றி அமைச்சுக்கங்க. சரி, நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கான இந்த 2025ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.